உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூக்கணாங்குருவி தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா தென்னை மரம், பனை மரத்தில் தான் கட்டியிருக்கோம். நிறைய கூடுங்க. ரொம்ப கும்பலாக தான் இந்த குருவிங்கெல்லாம் வந்து கூடு கட்டுவாங்க. தனித்தனியாலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ கிணத்துக்குள்ளே இருக்க மரத்துங்களில் கிளைங்களில் கட்டுவாங்க. இது கட்டுறது எப்படின்னா வந்து தர்பை, பில்லு, அப்புறம் வைக்கோல் இதை வச்சு தான் கட்டுவாங்க. ரொம்ப சாஃப்டான வச்சு தான் கட்டுவாங்க. என்ன மழை வந்தாலும் உள்ளே நனையவே நனையாது. இது கட்டுறது எல்லாமே ஆண் பறவைங்க தான் கட்டுவாங்க. இந்த கூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக களிமண்ணை வச்சு மெத்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் குட்டியாக இருக்கிற மின்மினி பூச்சை செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில குருவிங்கெல்லாம். ஸோ லைட் வெளிச்சத்துக்காக. ஸோ இந்த ஆண் பறவைங்க வந்து கட்டுற குருவிங்க. பெண் பறவைங்க வந்து கூட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தங்குவாங்க, இல்லைன்னா பறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு கூடம் இருக்குது. அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. இப்போ காலப்போக்கில் இந்த குருவிங்கெல்லாம் ரொம்ப பார்க்க முடியறதில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்